Hallelujah. Praise the Lord. Hallelujah. நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஒரு நிமிஷம் தலை வணங்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தையினால் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய உள்ளங்கத்திலே காணப்படுகிற பலவிதமான கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆராதனை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை ஆண்டவரே உங்களுடைய ஆவியினாலே நீர் எங்களை நிரப்பினீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்க, எங்களை தேற்றினீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ அது எங்களுடைய சிந்தையிலே, எண்ணத்திலே, எங்களுடைய ஆவியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாக இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் அநேக கேள்விகள் இந்த நாட்களிலே உண்டு. ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது? அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, உம்மை நம்பி வந்ததானே, எனக்கு ஏன் இப்படி? நான் உங்களை தானே நான் நம்பியிருந்தேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? அவங்க இப்படி நல்லா கொழுத்து போய் நல்லா அப்படி பயங்கரமாக பெருமையில் அவங்க என்ன செய்கிறாங்க, திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களை நம்பி வந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நம்மளுக்கு அநேகருக்கு அந்த கேள்விகள் இருக்கலாம். நான் கூட அநேக நேரங்களில் நினைக்கிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு, ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த திருமண வயதில் இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாட்டேங்குது, ஏற்ற வரன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவன் குடிகாரனாக இருக்கிறான், சம்பாத்தியமே இருக்காது, அவனுக்கு பொய்யை சொல்லி அவனுக்கு தேடிக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, பொண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, உங்களுடைய சித்தத்திற்காக காத்திருக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே? அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் குழந்தைய கொல்றாங்க, பெற்ற குழந்தைய கொன்று கொண்டு இருக்கிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க பெற்றவங்க. ஆனால் எத்தனையோ தாய்மார் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் யோசிக்கும் பொழுது நான் கடந்த நாட்களிலே அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டினார். நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், எரேமியா 12:5 படிக்கலாம். நம்ம எரேமியா 12:5, 889வது பக்கம். எரேமியா 12:5 சேர்ந்து வாசிக்கலாம். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? இப்போ நம்ம எப்படி ஓடுறோமா, காலாட்களோட தான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்பமையே நம்மளுக்கு என்ன ஆகி போயிருதா, இளைப்பு வந்துடுது. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்போ நீ குதிரையோட எப்படி நீ ஓட போற? இப்போ நடந்து போறதே உனக்கு கஷ்டம்னா அப்போ இன்னும் அதிகமாக நீ வேகமாக ஓடணும்ல. அப்போ என்ன பண்ணுவ? குதிரைக்கு வேகத்துக்கும் நம்ம ஓடணும். அடுத்தது இப்போ தேசத்தில் ஓரளவுக்கு எப்படி இருக்குது, சமாதானமாக தான் இருக்குது. ஏன்னா வேறு நாடுகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பயங்கரமான குழப்பங்களும் பிரச்சனைகளும், அவங்க சொந்த நாட்டிலே அடிமைகளை போல இருக்கிற காரியங்கள்லாம் இருக்குது.
ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தான் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அந்த சமாதானம் உள்ள தேசத்திலேயே ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அடைக்கலம் அப்படின்னு சொல்லி அடைக்கலத்தை தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு யோர்தான் பிரவாகித்து வந்தால். யோர்தான் பிரவாகித்து வந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ லிட்ரலாகவே ஒரு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே யோர்தான் பிரவாகித்து வந்ததான சூழ்நிலை வந்தது. அது நம்ம யோசுவா 3வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். யோசுவா 3வது அதிகாரத்தில் 1ஆம் தேதி இதிலிருந்து தான் நம்மளுக்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகள் இதிலிருந்து பகிரப்பட்டது. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இந்த புது வருஷ ஆரம்பத்திலேயே யோசுவா 3வது அதிகாரம். அப்போ யோர்தான் பிரவாகித்து வந்ததான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ யோர்தான் பிரவாகித்து வர்றப்போ நம்மளுக்கு முன்னாடி அநேக காரியங்கள் யோர்தானை போன்ற, பொதுவாக யோர்தானை சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை தான் நம்ம பொதுவாக அதை சொல்கிறது. நம்ம வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கை பயணத்திலே நாம் எதிர்கொள்கிறதான பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்றது? இப்படி இருக்குதே, பிரவாகித்து வருதே. பிரவாகித்து வந்து அப்படி பயங்கரமான அந்த யோர்தான்ங்கிறது ஒரு நதி. அந்த நதியை கடந்து போக முடியாத அளவுக்கு அது சாதாரணமாக இருக்கிற டைமில் வந்து ஒரு 100 அடி அகலம்தான் இருக்குமா, 100 அடி அகலம், 20 அடி ஆழத்தில் இருக்கும் அந்த அதை கடக்க போகிறதான அந்த நதி சாதாரணமாக இருக்கிறப்ப. ஆனால் அந்த அறுவடை நாட்களில் அதனுடைய அகலம் வந்து எப்படி ஆயிருமா, அதோட 50 மடங்கு அதிகமாயிரும். 1 மைல் அகலம் இருக்குமா, 1 மைல் அகலம், 20 அடி ஆழம். இப்படி இருக்கிறதான இந்த ஆற்றை இவங்க என்ன செய்யணும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தாதான் அவங்க அந்த வாக்கு பண்ணினதான, தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதான அந்த கானான் தேசத்தினுடைய அந்த எல்லையை அவங்க என்ன செய்ய முடியும்? மிதிக்க முடியும். அருகே வந்துட்டாங்க, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. வாக்கு தத்தம் பண்ணினதான தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தினுடைய மிக அருகில் வந்துட்டாங்க. இப்போ உள்ள போறதுக்கு எது குறுக்கில் இருக்குது? யோர்தான் நதி அது குறுக்கில் இருக்குது. அது சாதாரணமாக அது 100 அடி தான் அகலம். ஆனால் இப்போ இவங்க கிராஸ் பண்ண போகிற டைம் வந்து என்ன தெரியுமா? அறுவடையின் நாட்கள். அந்த அறுவடை நாட்களில் அது வந்து எவ்வளோ இருக்குமா? பிரவாகித்து வருமா, இதை விட 50 மடங்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட சாதாரணமாக மனுஷர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட பல மடங்கு அதிகமாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? யோசுவா 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் அப்படி சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னும் 3 நாளைக்குள்ளார நீங்க கட்டாயம் என்ன செஞ்சிருவீங்க? இந்த யோர்தானை கடந்து போயிருவீங்க. ஸோ யோர்தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு, என்ன? நீங்க கட்டாயம் இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லி ஷூரிட்டி கொடுத்துட்டார், அஷூரன்ஸ் கொடுத்துட்டார். நம்ம உங்களால் கடக்க முடியாதுன்னு சொல்லி எந்த காரியமும் இல்லை. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னாடி என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைக்க மாட்டார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் எதிராக இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஒரு யோர்தான் நிற்கிறது. அந்த யோர்தானை நீங்கள் நிச்சயமாக 3 நாளைக்குள்ளார நீங்கள் கடந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார். சரி, இப்போ இவங்க 3 நாள் சென்ற பின்பு யோசுவா 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். இங்கே வந்துட்டாங்க. இப்போ 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய், இப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் அங்கே இருக்குது. அப்போ அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இதை என்ன செய்யணும்? கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு சேலஞ்ச். அதை எப்படி செய்யணுங்கிறதையும் ஆண்டவர் அவங்களுக்கு
ரொம்ப திட்டமாக ரொம்ப அழகாக அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அதை கடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3வது வசனத்தில் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரிகளையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். இப்போ இவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்கன்னா ஏறக்குறைய 20 லட்சம் பேர் இருக்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ அங்கே அந்த யோர்தான் நதிக்கு முன்னாடி கரை ஓரத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க கடக்கணும், அதை கடக்க வேண்டும். இந்த டைமில் அவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகிறவங்க ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, சுமந்துட்டு போவாங்க. அப்போ அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யணும், புறப்படணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற முதலாவது அந்த கட்டளையாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் அது வர்றப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பார்க்க வேண்டும். நம்மளுக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி தான் நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், ஓடணும். நம்ம எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது எபிரேயர் 12:1 தெரியும்ல, எல்லாருக்குமே நல்லா மனப்படமாக தெரியும். படிக்கலாமா அது? எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணுமா, நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே எப்படி ஓடணும், பொறுமையோடே. யாரை பார்த்து ஓடணுமா, யாரை பார்த்து? நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் யாரு, நமக்குள்ளார அந்த விசுவாசத்தை வச்சது யாரு, இயேசுதான். அதை முடிக்க போறவரும் யாரு? நீங்க வழியில எல்லாம் நின்று போக மாட்டீங்க, அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு. உன்னுடைய ஓட்டத்தை துவக்கினதான நான் அதை நிச்சயமாக நான் என்ன செய்வேன், அதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆகையினாலே இந்த ஜனங்களுக்கு அதே போலதான், நீங்க 3 நாளைக்குள்ளார இந்த யோர்தானை கடந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த தேவனை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது இது இந்த இடத்துல இயேசுவை குறிக்கிறது. ஆகையினால அந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த இடத்துல நம்ம என்ன எதை எடுத்துக்கலாம், ஆண்டவராக வைத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த உடன்படிக்கையை பெட்டி அது புறப்படும் பொழுது நீங்களும் என்ன செஞ்சணும், புறப்படணும். அதை மேலேயே உங்களுடைய கண் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பின் செல்லுங்கள். அப்புறம் என்ன பண்ணணுமா, உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோது இந்த வழியிலே நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளை இட்டார்கள். கட்டளையா சொல்றாங்க. என்ன கட்டளை? நீங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து நீங்க என்ன செய்யணும், பார்த்த உடனே உங்க இடத்துல இருந்து நீங்க கிளம்பிடணும். நம்மளை மாதிரி ஒரு 10 பேர் அவங்க இல்லை, எவ்வளோ பேர், லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க. பல மைல் விஸ்தாரத்தில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டதான இடத்துல அவங்க தூரத்தில் அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி எப்போ பெறப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். கர்த்தருடைய பெட்டி எப்போ பெறப்படுது, அப்போ எப்போ அதை சுமந்துக்கிட்டு லேவியர்கள் ஆசாரியர்கள் போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். பெறப்படுறப்ப உடனே இவங்களும் என்ன செஞ்சிடணும், பரப்பணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரெடியாக இருக்கணும்ல. ரெடியாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், சும்மா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்தோன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆகையினால அதை பார்த்து கொண்டே இருந்தால்தான் நம்ம போக முடியும். அப்படி போகிறப்ப அந்த பெட்டிக்கும் நமக்கும் இடையே எவ்வளவுதான், 2000 முழம். ஒரு முழம் என்பது 1.5 அடி. ஸோ 3000 அடி தூரத்தில் அந்த பெட்டி நமக்கு முன்னாடி என்ன செய்யணும், போகணும். அது எதுக்கு அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேருனா ஈஸியாக இங்கே இருக்கிற பெட்டியை நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போனால் தான் அது என்ன செய்ய முடியும், அவங்களால பார்க்க முடியும் இல்லையா. குறுகின நியராக இருந்ததுன்னா அவங்களால எல்லா மக்களும் என்ன செய்ய முடியாது, அதை பார்க்க முடியாது. ஆகையினால அது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கணும். ஆகையினால அந்த தூரம் கூட ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க.
அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறப்ப அந்த 3000 அடி தூரத்தில் அவங்க என்ன செய்யணுமா, அந்த இது உடன்படிக்கை பெட்டியை அதை அவங்களுக்கும் தூரம் இருக்கணும், நீங்கள் அதை பார்த்து கொண்டே நீங்கள் என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் அது பக்கமாக வரக்கூடாது, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் இதுக்கு முன்னே வந்தது போல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி தான் வரும், புதுசாக தான் வரும். நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். நம்ம நினச்சி பார்க்காத அற்புதங்களை செய்வார். அதே போல் நம்ம நினச்சி கூட பார்க்காத அந்த யோர்தான் என்ன செய்யும், நம்ம முன்னாடி வரும். ஒவ்வொரு பிரச்சனைகள் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் வரும், சோதனைகள் வரும். சரி, இப்போ இந்த வர்றப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதான், அதுக்காக தான் யோர்தான் பிரபாகித்து வரப்ப நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது அந்த கட்டளை என்ன கட்டளை, 5வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணிக்கணும், நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்போ இந்த இதை கடக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் வருகிறதான அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வர்றப்ப உடனே நம்ம தான் நம்மளை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிடணும். நம்ம சரியாக இருக்கிறோமா, ஆண்டவருடைய சித்தத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா, அவர் விரும்புகிறபடி தான் நம்ம போகிறோமா, எதுக்கு இந்த முன்னாடி இந்த பிரச்சனை வந்ததுன்னு ஆண்டவரை கேள்வி மேலே கேள்வி, நான் நல்லா தானே ஆண்டவரை இருந்தேன், எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்காம, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்கிறது, இதில் நான் என்னையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி தான் என்ன செய்யணும், அந்த கேள்வி கேட்கணுமே தவிர எனக்கு ஏன் வந்துச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. தாவீது கூட அந்த மாதிரி கேட்குறாரு. நம்ம வாசித்த அந்த எரேமியா 12வது அதிகாரத்தில் கூட அந்த தீர்க்கதரிசி அப்படி தான் கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அதை கொஞ்சம் படிக்கலாமா? எரேமியா 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் கேட்குறாரு, கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீர் நீதி உள்ளவர், ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கலாம், நியாயம் கேட்கலான்னு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? நம்மளுக்கு கூட கொஸ்டின் வரும் தானே, ஆகாதவருடைய வழி மட்டும் என்ன இருக்கு, நல்லா அவன் போய்கிட்டே இருக்கிறான், அப்படியே மேலே 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 அவன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான், உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான். கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவங்க உழைக்கிறாங்க, அதுக்கேற்றதான அந்த கூலி அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் என்ன பண்ணுறாங்களாம், ஆகாத வேலையை செய்கிறாங்க, துஷ்டமான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சம்பாத்தியம் அப்படியே பெருகிக்கொண்டே போகிறது. துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறார்கள். துரோகம் பண்ணுறான், ஒரே குடும்பத்தில் துரோகம் நடக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறவங்க துரோகம் பண்ணுறாங்க. நம்ம ஏற்படுத்தினதான நம்முடைய தலைவர்கள், நம்ம ஓட்டு போட்டு ஏற்படுத்தின தலைவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு துரோகம் பண்ணி தான் அவங்க தான் பெருகி கொண்டு போகிறாங்களே தவிர நம்ம இன்னும் அப்படியே கீழே 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 தான் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ துரோகம் செய்கிறதான அனைவரும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, சுகித்திருக்கிறார்களே. நீர் அவர்களை நாட்டினீர், வேறு பற்றி இன்னும் நல்லா தேறி போயிட்டாங்க, கனியும் கொடுக்குறாங்க. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாக இருக்கிறீர். அவங்க வாய்க்கு மட்டும்தான் சமீபம், வெளிப்படையாதான் கடவுளை கடவுள்னு சொல்லிக்கிடுவாங்க யாரையாவது பார்க்குறப்ப. ஆனால் அவங்க உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்குதான், தூரமாக இருக்கிறது. 3வது வசனம், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுல்ல, ஆனால் என்னை பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும் ஆண்டவர். அப்படி கோபமாக வருது எரேமியாவுக்கு. இந்த இதெல்லாம் சுற்றில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே அவன் தானே உயர்ந்துக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அதை பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வந்து அவன் என்ன சொல்கிறான், அவங்க எப்படி ஆகணுமா, அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் அவர்களை பிடுங்கி போட்டு அவர்களை கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி
எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்கள் பறவைகள் கூட அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். அப்படி இப்படிலாம் இருக்கிறாங்களே, நாங்கள் தான் என்ன செய்கிறோம், அந்த பறவைகள் மிருகங்கள் அதுதான் என்ன செய்யுது, குடிகளினுடைய பொல்லாப்பு நிமித்தம் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த குடியினுடைய பொல்லாப்பு நிமித்தம் தேசத்தின் மேலே சாபம் தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே தான் ஆண்டவர் அவனுக்கு எரேமியாவுக்கு சொல்கிற வார்த்தை தான், என்னப்பா நீ சும்மா நடந்து போகிறப்பமே நீ இப்படி சோர்ந்து போயிட்டேன்னா எப்படி நீ குதிரையோட எப்படி ஓட போகிற, இன்னும் வேகமாக நீ ஓடணும், நீ போக வேண்டிய தூரம் நிறைய தூரம், இப்பமே நீ ஐயோ அம்மா அப்படின்னு சொல்றியே அப்படின்றாங்க. அடுத்தது சமாதானமாக இருப்ப, நீ உனக்கு சமாதானம் கொஞ்சம் இருக்குது, இந்த தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்கிறார். அதே கேள்வியை தான் இன்றைக்கும் நம்ம இடத்துல கேட்கிறார். அப்போ யோர்தான் பிரவாகித்து வந்தப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு வசனம் கூட நம்ம எனக்கு ஆண்டவர் நினைப்புட்டினா அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18 அதில் நம்ம பார்க்குறோம் எலியா தீர்க்கதரிசி. அவர் திடீர்னு வராரு, அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி வந்து சொல்றாரு. 17 அதை படிக்கிறோம், 17 தான் ஆரம்பிக்குது. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்லிடுறாரு, 3 வருஷம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி இது வந்து என்னுடைய வாக்கு அப்படி சொல்லிடுறாரு. என்ன தைரியத்தில் அவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவர் என்ன செய்யறாரா, நிற்கிற நான். அந்த தைரியம்தான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன், எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தை இல்லாதபடி 3 வருஷம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி அந்த ஆகாப் ராஜா கிட்ட சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவரை ஆண்டவர் போஷிக்கிறார். போயிட்டு என்ன பண்ணுறாரா, மழை பெய்யக்கூடாதுன்னு கருத்தாய் ஜெபம் பண்ணார். சொல்லிட்டாரு, வார்த்தையை சொல்லிட்டார். இவர் தீர்க்கதரிசி, இவர் வார்த்தை சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னதா சொல்லலை. என்ன சொல்றாரு, என் வாக்கின்படி. அவர் என்ன தைரியத்தில் என் வாக்கின்படின்னு சொல்றாருன்னா, அவர் எப்பயும் ஆண்டவரோடவே இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால தைரியமாக அவர் சொல்றாரு, என் வாக்கின்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணாரா, மழை பெய்யாதபடிக்கு அவர் கருத்தாய் என்ன செஞ்சாரா, ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. நம்ம யாக்கோபுல நம்ம படிக்கிறோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். 5வது யாக்கோபு 5வது அதிகாரம் 316 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம போல பாடுதான். நீங்கள் வேற, அவர் பெரிய தீர்க்கதரிசிங்க, அவர் எப்பயுமே அப்படித்தாங்க இருப்பார், அப்படிலாம் இல்லை. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மளை போலவே தான், நம்முடைய வாழ்க்கை போல தான். ஆகையினால பெரிய அவங்க தான் சொன்னாதான் நடக்கும்லாம் நினைக்கக்கூடாது. நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம். அந்த வார்த்தையை சொல்லிட்டான், என் வாக்கின்படி இப்படிதான் நடக்கணும். ஆனால் அவன் போய் என்ன பண்ணானா, 3 வருஷம் கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது திருப்பியும் பார்க்குறோம், அப்பொழுது 3 வருஷமும் 6 மாசமும் பூமியின் மேல் மழையே வரலையாம். அப்புறம் திருப்பியும் அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பார்த்தீங்களா, அப்ப அவனுடைய வார்த்தையில வல்லமை எப்படி வந்தது, அவன் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் இருந்ததுனால தான். அப்போ தேவனுடைய பிரசன்னம் நம்மளோட இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், தேவன் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல முடியும், நம்ம சொன்னது போல அது நடக்கும். சரி, இப்போ நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த எலியா இப்போ அந்த திருப்பியும் ஆகாபை கூப்பிட்டு பேசுறாரு. ஆகாப் இவன் சொல்லிட்டு ஓடிட்டானா, பாரு நான் இப்போ என்ன பண்ணுறேன், அவனை எங்கே பார்த்தாலும் அவனை சாவடிக்கணும்னு சொல்லி தான் அவரை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 3.5 வருஷம் ஆண்டவர் அவனையும் ஒழித்து வைத்து விட்டார். சரி, அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வரார். கரெக்டாக 3.5 வருஷம் கழித்து வந்த உடனே ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கிறார். காண்பிச்சுட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு இந்த நம்ம 18வது அதிகாரம் கடைசியில் நம்ம படிக்கிறோம். 45
அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் எதுல போறாரு? ரதத்துல போறாரு. குதிரை ஓட்டுற அந்த ரதத்துல அவர் என்ன செய்யறாரு? போறாரு. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவின் மேல் இறங்கினதினால் அந்த குதிரை வேகத்தை விட இவர் அதிகமா என்ன செய்யறாரு? ஓடுறாரு. அதுக்கு முன்னாடி ஓடுறாரு. அப்ப பாருங்க, நம்ம என்னைக்கு இந்த மாதிரி ஓட போறோம்? இந்த மாதிரி ரேஸ் ஓட சொல்லல. இந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகள்ல நம்ம நடந்து போறப்பமே நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா, இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் வரப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அதை நம்மளுக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். இப்போ அதே போல இந்த ஒரு இன்னொரு அடுத்த கேள்வி என்ன? யோர்தான் பிரவாகித்து வந்தால் நீ என்ன செய்வாய்? என்ன செய்யணுமா? அதுக்கு அந்த 5வது வசனத்துல யோசுவா 3:5 நம்ம படிக்கிறோம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அப்ப நம்ம எப்பயுமே வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தா உடனே நம்ம என்னதான் பண்ணணும்? நம்மை நாமளே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காரியம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து நம்மள என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ளணும். அது சரியில்லை, இதனாலதான் ஆண்டவரே, அதனாலதான் ஆண்டவரேன்னு சொல்லி மற்ற இதெல்லாம் சொல்லாத விட்டுட்டு நம்மளை நாமளே ஆராய்ந்து நிதானித்து அறிந்தார் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். ஆகையினால நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் எதுல குறைவா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த காரியத்துல அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது எல்லாமே எதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்மளை உருவாக்கி கரெக்டா அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த தேசத்துல கொண்டு போய் விடணும்னா, என்னை உருவாக்கி அந்த இடத்துக்கு தகுந்த பிரஜையா என்ன செய்யணும்? அவரு மாற்றணும். அதுக்காக இருந்தால் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் வருது. அவருக்கு பிரியமில்லாத இல்லாவிட்டால் அந்த தேசத்துக்கு போறதுக்கு தகுதி இல்லாத ஏதாவது காரியம் இருக்கும்ல, அதெல்லாம் என்னை விட்டு என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அதுக்காக தான் ஒரு சில காரியங்கள் வரும் பொழுது நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கொள்ளணும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே நம்ம அந்த காரியத்துல முதலாவது நானும் ஆண்டவரும் சரியா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்னாடி நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நான் எந்த காரியத்துல நான் குறைவுபட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அதில் நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்திலே ஆண்டவர் என்ன செய்வாரா? அற்புதம் செய்வார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த காரியத்திலே அற்புதத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிடுறார். ஆகையினால இந்த யோசுவா 3:5 வசனத்துல நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்ப நாளைக்கு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கொள்ளணும்? என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்ம சில வசனங்களை நம்ம படிக்கலாம். 1 யோவான் 1:9 நம்முடைய எப்படி பரிசுத்தப்படுத்தி கொள்றது? 1 யோவான் 1:19. 1:19 325வது பக்கம். நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய பாவங்களை குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். அப்போ ஆண்டவர் அவருடைய ரத்தம், நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுதான் நம்மளை சுத்திகரிக்கும். ஆகையினால நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்னா ஆண்டவர் என்ன பரிசுத்தப்படுத்த அப்படின்னு இல்லாம வெறுமனை அதோட நிற்காம எந்த பாவ காரியங்கள் என்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அந்த காரியத்தை நான் என்ன பண்ணிக்கிடணும்? அதை சரி செய்து கொண்டால் அந்த காரியத்திலே ஆண்டவர் என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தது எபிரேயர் 12வது அதிகாரம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12:6 நம்ம படிக்கும் பொழுது எடுத்துக்கோங்க. 309வது பக்கம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்பப்போ வர்றப்ப நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் சோதனை பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மறந்து போயிட்டோம். என்னன்னு, நான் ஏசப்பாவோட பிள்ளை அப்படிங்கிறத மறந்து போயிடுறோம் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ஆண்டவரே இப்படின்னு சொல்லி. எதனால் ஆண்டவர் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சிக்ஷையெல்லாம் அனுமதிக்கிறார்? என்னைய கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு பிரியமான பிள்ளையாக நான் மாறணும். நம்ம அதுக்கு கீழே படிக்கிறப்ப, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வர்ற சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சகிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் யாரு? அவருடைய பிள்ளை தான் உண்மையாகவே. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? கரெக்டாக கண்டிச்சாதான் அந்த பிள்ளை என்ன செய்யும். தகப்பன் கண்டிக்கலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கலைன்னா நம்ம பிள்ளைன்னு அவங்கள நினைக்கல. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆமாம், தான் இஷ்டத்துக்கு கூட விட்டுட்டா பிள்ளை என்ன செய்யுமா? பெற்றோருக்கு அவமானத்தை தான் என்ன செய்யும், உண்டாக்கும். இப்போ நம்ம கரெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லனா அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற டைமில் அது தான் இஷ்டப்படி எல்லாம் செய்யும். அப்போ நம்மளுக்கு மன நோவாக இருக்கும். ஆகினால அது ப்ராக்டிக்கலாகவும் எடுத்துக்கிடலாம். அதே தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னிடத்துலேருந்து எடுத்து போடணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சிக்ஷை, அப்படி ஒரு தண்டனையின் பிரம்புகள் என்ன செய்யும், அதை நம்மளை விட்டு அகற்றும். பிள்ளையின் இருதயத்தில் என்ன ஒட்டி இருக்குமா? மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்புகள் அதை என்ன செய்யும், அவங்களை விட்டு எடுத்து போட்டுரும். ஒரு சின்ன ஒரு அடி கொடுத்து அதை என்ன செஞ்சிடும், அப்போ தான் நினைவு வரும். ஃபூலிஷாக ஏதாவது பண்ணுவோம் நம்மளும் ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டோடைய வழிகளில் நடக்கிறப்ப ஏதாவது ஆண்டவர் பிரியம் இல்லாமல் ஃபூலிஷாக மதியினமாக அறிவில்லாமல் எதையாவது ஐயோ யோசிக்கவே இல்லை நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருவோம். உடனே ஒரு சின்ன ஒரு அடி லேசாக ஒரு சிக்ஷை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கரெக்ட் பண்ணி கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரல அப்படின்னா அவன் யார் இல்லை, அவருடைய பிள்ளை இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்பார் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கிற நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இப்போ எங்கள் உலகத்தில் இருக்கிற பெற்றோர் நம்மளை கண்டிக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சமாக பயந்து கொஞ்சம் என்ன செய்வோம், நடப்போம்ல. அப்போ நம்ம பிழைத்திருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, சிக்ஷிக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். 10வது வசனத்தில் அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷிப்பார்கள் இல்லையா? ஒரு வயசு வரைக்கும் தான் பிள்ளைகளை கண்டிக்க முடியும். இவரோ, இது ரொம்ப முக்கியமானது, 10வது வசனத்தினுடைய பின்பகுதி, யாரு, தேவனோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எதுக்காக நம்மளை சிக்ஷிக்கிறாரா? நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். அவருக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காகலாம் ஆண்டவர் செய்யலை, நம்முடைய பிரயோஜனத்திற்காக. நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளை சிக்ஷிக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை, நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தமாகும்படி, பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும்படி, அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகணும்னா பரிசுத்தமாக இருந்தால் தான் போக முடியும். அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் அவர் என்ன செய்கிறாரு, சிக்ஷிக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவ காரியங்கள் நம்ம ரட்சிக்கப்படுற அன்னைக்கு நம்முடைய பாவங்களையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து என்னுடைய பாவங்களையெல்லாம் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு போட்டுடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அதை அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தினம் தினம் நம்ம என்ன பண்ணிக்கிடணும், அதை சுத்தமாக பண்ணி. எப்படி நம்மளுடைய ட்ரெஸ்ஸை இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் அழுக்காயிருதுல்ல, உடனே அதை என்ன பண்ணுவோம், துணியை துவைக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் நம்ம பல இடங்களை நம்ம சுற்று சூழ்நிலைகளில் பல காரியங்களை நம்ம சந்திக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை
பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்திலே உண்டாகும். ஆகையினாலே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு நீ உங்கள் நடுவிலே அற்புதங்களை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஸோ முதலாவது நம்முடைய பார்வை யார் மேலே இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். அடுத்தது அதன் பின்னாடி நம்ம நடக்க வேண்டும். இதில் நம்ம பார்க்கலாமா? 6வது வசனத்தில், பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். யார் நடக்கணும்? அந்த ஆசாரியர்கள் நடந்து போனோம். அப்பொழுது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். 8வது வசனத்தில் பார்க்குறோம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள். எல்லாரும் வந்து ஏறக்குறைய ரொம்ப நியராக வந்து நின்றுட்டாங்க. அந்த கரை ஓரத்தில் நின்றுட்டாங்க. அந்த ஜனங்கள் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க? 3000 அடி தூரத்தில் கொஞ்சம் பின்னாடி இருந்து. அப்போ தான் அவங்க ஆசாரியர்கள் அங்கே போகிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அந்த பெட்டி தெரியும். அதனால தூரத்துலேருந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது யோசுவா வந்து அவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரை பார்க்கணும். அவர் சொல்கிற அவரை பின்பற்றியே நம்ம போனோன்னா நம்ம இடற மாட்டோம். அடுத்தது அதை பின்தொடர்ந்து நம்ம போகணும். அடுத்தது என்ன பண்ணணுமா? அவருடைய வார்த்தையை கேளுங்கள். 9வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் 10ல் படிக்கிறோம், பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் ஆண்டவர் இதன் மூலமாக நம்மகிட்ட விளங்க பண்ண போகிறார். என்னது? நம்ம யோர்தான் பிரவாகித்து வர்றப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியரை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அப்போ இதுதான் யோர்தான் பிரவாகித்து வர்றப்ப அதை நம்ம கடக்க போகிறோம். அது எதுக்கு அடையாளமாக இருக்குது தெரியுமா? ஆண்டவர் உண்மையாகவே உங்களோட கூட இருக்கிறார், கர்த்தர் நிச்சயமாக உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். அது மாத்திரம் இல்லை, மற்றவங்க அறிந்துக்குவாங்க. அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த அந்த ஒவ்வொரு ஜாதியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏவியர், பெரிசியர் அப்படிலாம் அந்த ஜனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களை எல்லாம் உனக்கு முன்பாக அவர் என்ன செய்வார்? துரத்தி விடுவார். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய மாம்சிகமான காரியங்கள் இருக்குல்ல, எது நம்ம அந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் படிப்போம், எதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றனா என்ன செய்வார்? ஆண்டவர் அழிச்சுவார், நம்ம விட்டு அழித்து போடுவார். எங்கே போகணுன்னா, அந்த ப்ராமிஸ்டு லேண்ட், ஆண்டவர் வாக்கு பண்ணின இடத்துக்கு நம்ம போகணுன்னா இந்த காரியங்களை வைத்து கொண்டுலாம் நம்ம இருக்க முடியாது. ஸோ அங்கே போன உடனே என்ன பண்ணணும்? இவங்களை எல்லாத்தையும் அடித்து தள்ளிடணும். எல்லாம் அந்த வேற ஜாதியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அது எதை குறிக்கிறதுனா நம்மக்கிட்ட இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள். இப்போ ஆண்டவர் நமக்குள்ளார வந்துட்டாரு. இப்போ நமக்குள்ளார இருக்கிறதான மாம்சத்தின் கிரியை ஒன்றுன்னா என்ன செய்யணும்? அது வெளியில் போகணும். பகை, விரோதம், கோபம், எரிச்சல், சண்டை, வாக்குவாதம் அப்படின்னு நிறையா இருக்குதுல்ல, தெரியுமா உங்களுக்கு அது என்னென்னு? எதில் வருது அது? எங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19 இருந்து 21 வரைக்கும் அதில் இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார, ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள்ளார என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ நிச்சயமா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாத்தையும் அவங்களெல்லாம் என்ன செய்வீங்க? துரத்தி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். நம்மளால முடியும். எப்போ முடியும்? ஆண்டவருடைய துணை கொண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு தான் நம்ம இந்த காரியங்களை எல்லாம் எதிர்த்து போராடி நம்ம அந்த வெற்றியோடு அந்த தேசத்துக்குள்ளார நம்ம உள்ள போய் நுழைய முடியும். சரி, அது அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. 11 படிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யணும்னு சொல்கிறார். உங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? 12 கல், ஆளுக்கு ஒவ்வொரு கல் அங்கே
அந்த யோர்தான் நதியில். இப்போ இவங்க எங்கே நிற்கிறாங்க, எந்த இடத்துலன்னு சொல்கிறாரு? யோர்தான் இப்போல்லாம் இன்னும் பிரியலை, பிரிந்துலாம் போகலை. யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அலப்புறம் அந்த பயங்கரமாக பிரவாகித்து ஓடுது. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அப்படின்னு பயங்கரமாக மழை இந்த நான் ஒகேனக்கல்ல பார்த்துருக்குறேன். அப்படி பயங்கரமாக அந்த அந்த இறைச்சலே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அதில் போய் நின்னா நம்மளை அடித்து தள்ளிட்டு என்ன செஞ்சிடும். ஆமாம், அந்த மாதிரியான இடம். அதில் ஒரு இடத்துல மேலே மலையிலேருந்து விழுற இடத்துல அங்கே போய் நின்று குளிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, நம்மளுக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பை எவ்வளோ அழகாக உண்டாக்கி வச்சிருக்கிறார். இதெல்லாம் உண்டாக்குனவர் ஆண்டவர் தான், சரியா? அப்போ அதை உண்டாக்கிறவர், அப்போ அதையெல்லாம் உண்டாக்கின அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆகையினால அதை கடப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். சரி, இப்போ இங்கே அந்த நதியின் ஓரத்தில் இருக்கிறப்ப தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதை கடப்பீங்க. அங்கே போய் அந்த நடுவில் இருக்கிற அந்த கல்லெல்லாம் என்ன செய்யணும், 12 கல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் அது அடையாளமாக அந்த கறந்து போனவன கடந்து போய் அடுத்த கரையில் சேர்ந்த உடனே அதை அடையாளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, நினைவு சின்னமாக அங்கே போய் நாட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் ஷியோராக நம்மளை நடத்துவாரா இல்லையா? இவ்வளோ சொன்ன, இவ்வளோ டைரக்ஷன் கொடுத்த ஆண்டவர், இதென்னெல்லாம் பண்ணணுங்கிறத சொன்ன ஆண்டவர் அதை கொண்டு போய் நம்மளை நிறுத்துவாரா இல்லையா? நிச்சயமாக நடத்துவார். அப்போ யோர்தான் பிரவாகித்து வந்தால், யோர்தானை கடக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அது நம்ம மேலே என்ன செய்யாதான், புரளுவதில்லை. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே இருக்கிறேன், அது ஒரு நாளும் உன் மேலே புரளாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, இப்போ இங்கே நம்ம இதில் பார்க்குறோம் 13 ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்ன செய்ததா, ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். அதையும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. மேலேருந்து இப்படி பாயுது, மேலேருந்து வர்ற தண்ணி கட்டாயம் என்ன செய்யும், கீழே விழுந்து தான் ஆகணும். ஆனால் இங்கே என்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் ஆண்டவர் என்ன செய்வார், கிரியை செய்வார். அதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர். இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறதான தேவன் நமக்கு எல்லாருக்கும் எப்படியா நடக்கும். ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அதற்கு மேற்பட்டதான ஒரு காரியத்தை, நடக்க முடியாத ஒரு இடத்துல அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நடத்தி காண்பிப்பார். அங்கே தான் தேவனுடைய அற்புதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் அதை பெறணும்னா நம்ம என்ன செய்யணுமா, நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அப்போ அதையெல்லாம் சொல்லிட்டார் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு என்ன அந்த பிளான் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ அந்த பிளானை நம்ம விசுவாசித்து என்ன செய்யணும், கடந்து போகணும். அவர் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, அவர் நிச்சயமாய் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும், நம்பணும். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். யோசுவா 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்ல, 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருக்குது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நின்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ எந்த சூழ்நிலை, நம்முடைய சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலை நம்மளை அப்படியே கொந்தளிச்சு வந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஈஸியாக இது எனக்கு என்ன பண்ணும், யோர்தான் வரட்டுமே, அது என்னை ஒன்றும் அணுகாது அப்படின்னு நம்ம தைரியமாக நம்மளால் சொல்ல முடியும். அந்த 3வது அதிகாரத்தில் அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் அதை விசுவாசித்து அந்த அடி எடுத்து வைக்கிறப்ப அந்த ஆசாரியர்களும் என்ன அவங்களுக்குள்ளார இருக்கணும், அவங்களும் அதை நம்பிக்கையில் விசுவாசத்தில் தான் தன்னுடைய கால்களை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதை பாருங்க 15 பார்க்குறோம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். கரை புரண்டு ஓடுமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 மைல் அகலத்துக்கு அவ்வளோ கரை பெருகி போயிடும். அப்படி 20 அடி ஆழத்தில் தண்ணி மதன்னு என்ன செய்யும், அப்படி ஓடுமா. அப்படி ஓடுற டைமில் அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, எவ்வளோ ஒண்டர்ஃபுல் பாருங்க, மேலே இருந்து ஓடுகிற தண்ணீர் அப்படியே என்ன செஞ்சிருச்சான், நின்றுச்சான். அது நிற்குமா, மேலேருந்து வர தண்ணீர் கட்டாயம் என்ன தான் பண்ணணும், கீழே தான் விழணும். அப்போ எப்படி நின்னது, அங்கே தான் தேவனுடைய அற்புதத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிஞ்சு நிற்குதான் தண்ணி, குவியலாக.
அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கிறது. உப்பு கடல் எனும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இப்போ இவங்க கடந்து இங்கே நடுவில் நிற்கிறாங்க. இஸ்ரவேல் எல்லாரும் என்ன செய்கிறாங்களா? தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய், தடம் கூட இல்லை, தண்ணீர் போன தடம் கூட இல்லாத அளவுக்கு உலர்ந்த ஏன்னா இப்போ தண்ணி மட்டும் வச்சுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சேறு மாதிரி என்ன செய்யும் இருக்கும் தானே, சேறு மாதிரி இருக்கும். அந்த சேத்துல நடக்கிறதும் கஷ்டம் தானே, ஈரமாக இருக்கிற மணலில் நடக்கிறதும் கஷ்டம். ஆனால் இப்போ எப்படி இருக்குதான்? உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அப்போ எவ்வளவு அற்புதமான தேவன்! அவர் சொன்னதின்படியே அவர் என்ன செய்தார், செய்ய வல்லமை உள்ளவர். அதே போல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கட்டாயம் என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆகையினால யோர்தான் பிரவாகித்து வந்ததுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்து ஐயோ இது எப்படி கடக்கிறதுன்னு பயந்து போய் நிற்க கூடாது. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால நம்ம திடம் கொண்டு தைரியமாய் அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், முன்னேறி போக முடியும். சரி, இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சுட்டு அவங்களுக்கு இன்னொரு கட்டளையும் சொல்றாரு. என்ன கட்டளை? இந்த 12 கல்லை எடுக்கணும். அந்த ஆசாரியர்கள் நடுவில் நின்னாங்கல்ல ஆத்துல, அந்த நடுவுலையும் என்ன செய்யணும், அந்த கல்லை வச்சு ஒரு நினைவிடம் வைக்கணும். அப்போ அதெல்லாம் வச்சுட்ட பின்னாடி தான் அவங்க எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த ஆசாரியர்கள் போகிறாங்க. அப்போ இங்கே கல்லெல்லாம் வச்சு அங்கே ஒரு நினைவு இடம் வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு, தண்ணி மறுபடியும் நல்லா எப்பயும் போல் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த நினைவிடம் தெரியுமா? அது தெரியாது, அது அங்கே மறைக்கப்பட்டு விட்டுருச்சு. ஆனால் அங்கே ஒரு நினைவிடம் இருக்கிறது. அடுத்தது அவங்க அதை கடந்து எரிகோவுக்கு எதிரே அங்கே எந்த இடத்துக்கு வராங்கன்னா கில்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. 20வது வசனம் 4:20 படிக்கிறோம். அவர்கள் யோர்தானில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். ஏன்னா அது நம்ப முடியாது. ஆகையினால அந்த கல் ஞாபகமாக அங்கே வச்சிருக்குது. அப்போ கேட்பாங்க, அப்போ நீங்கள் நினைவிடமாக அதை நீங்கள் கட்டாயம் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். பாருங்களேன், அப்போ இந்த நினைவிடம், நினைவு அந்த தூண் அல்லனா நினைப்பாக ஒரு வைத்திருக்கிற அந்த மெமோரியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நினைவிடம் எதுக்காக வச்சிருக்கிறாரா? சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்துது, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்கள் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி சகல ஜாதியாரும் அறியணும். அடுத்தது நீங்களும் நம்மளும் என்ன செய்யணும், சகல நாள் ஆமாம் ஆண்டவர் அந்த நாட்களில் என்ன செய்தார், நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நானும் உணரணும். அதுக்காக தான் அது நினைவாக அந்த இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. 24 படிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். அறிவிக்கணுமா? நாங்கள் அங்கேருந்து வந்தோம்ப்பா. ஏன்னா இப்போ இங்கே யோர்தானை கடக்கிறவங்கலாம் யாருன்னா அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்க்காதவங்க, வனாந்தர வழியில் பிறந்தவங்க. அவங்கெல்லாம் 40 வருஷம் அலைஞ்சாங்கல்ல அந்த டைமில். அதனால் எகிப்தில் நடந்ததான காரியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்ததெல்லாம் தெரியாது. அதனால இப்போ நம்முடைய பெற்றோர் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம்லாம் செஞ்சுருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரா? அதுதான் சாட்சி. நம்ம பிள்ளை சும்மா அந்த காலத்தில் செஞ்சாருங்க, அப்படி இருந்துச்சுங்க அப்படிங்கிறத விட்டுட்டு இப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அற்புதம் செய்திருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்னவா இருக்குமா, மெமோரியலாக வச்சுருக்கணும். நம்மளும் அதை மற்றவர்களுக்கு அதை சொல்லணும். என் மூலமாக மற்றவர்கள் என்ன செய்வாங்க, ஆமாம் நிச்சயமாக உங்க கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். ஆகையினால 2 இடத்துல இப்போ அங்கே மறைந்திருக்கிறதான அந்த நினைவிடம் அது பார்க்க போகிறாங்களா? யாரும் பார்ப்பாங்களா?
அந்த யோர்தான் நதியில் நடுவில் என்னைக்காவது யோர்தான் வற்றி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் இப்போ அந்த மேட்டூர்லையா எங்கேயோ அந்த ரொம்ப இதெல்லாம் வந்துட்ட டைமில் ரொம்ப வற்றி போய் அங்கே நடுவில் ஏதோ ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குமா, அந்த இதெல்லாம் கூட தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தடவை அதெல்லாம் தெரிஞ்சது, அவ்வளோ வற்றி போய் விட்டது அங்கே. அப்போ அந்த மாதிரி எப்பயாவது வற்றி போகிறப்ப வேணால் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அது தெரியாது, அது தண்ணிக்குள்ளே தான் மறைந்து இருக்கிறது. அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த வழியில் தானே வந்திருக்கிறோம். அப்போது எவ்வளவு உண்மை உள்ளவங்களா, எவ்வளோ விசுவாசத்தோடு வந்தோங்கிறது நமக்கு தான் தெரியும். வெளியில் சாட்சி தெரியும், ஆனால் நமக்குள்ள ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி தான் அது விசுவாசம். அவர் வார்த்தையின் மேல் உள்ளதான அந்த நம்பிக்கை. எனக்கு தெரியும் இந்த கடந்த நாட்களை நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை வெளியில் வந்து எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் என்ன செய்யாது, தெரியாது. நான் பட்டதான பாடுகள், இல்லைன்னா அந்த இப்போ ஒரு வியாதியில் வரோம் அப்படின்னா அந்த அதாவது வெளிப்பிரகாரமான காரியங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க அனுபவிக்கிற சித்திரவதை, அது வலிகள், அதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, சுற்றியில் இருக்கிறவங்களால உணர முடியாது. ஈஸியாக சரி அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்கங்க, சுகமாக இருக்கிறாங்க, ஒரு அடையாளமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் அதனூடே சென்றவங்களுக்கு தான் அவங்களுக்குள்ள மறைந்திருக்கும் அந்த மெமோரியல் வந்து என்ன செய்யும், அவங்களுக்குள்ள மறைந்திருக்கும். அவங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் இந்த வழியாக வந்தோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க இது மாதிரி இப்படிலாம் இருந்தது அப்படிலாம் இருந்தது. அப்போ அந்த நாட்களில் ஆண்டவருடைய கரம் என்னோட இருந்துச்சு, என்னை நடத்தினது அப்படின்னு சொல்லி நம்மளால் வெற்றியுள்ள சாட்சியாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ யோர்தான் இப்போ பிரவாகித்து வந்திருக்குதுன்னா ஆண்டவர் எதுக்காக வச்சிருக்கிறாரு, எதுக்காக நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு, அடையாளமாகத்தான். நிச்சயமாக அதை நம்ம கடக்க போகிறோம். கடந்து வந்த பின்னாடி அடையாளம், மற்றவர்களுக்கு அடையாளம், அது எனக்கும் அது அடையாளமாக இருக்க போகிறது. என்ன அடையாளம், நான் வர இருக்கிற நாட்களிலே இப்போ இது மாதிரி நிறைய காரியங்கள், இப்போ யோர்தானே கடந்து வந்துட்டோம், அதுக்கு மேலே என்னங்க. அன்னைக்கு கூட சகோதரர் ஜெயக்குமார் சொன்னாங்க, இதுவே இதுக்கு மேலே வேற என்ன வரப்போகுது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்போ கேட்டால் ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க, ஆமாங்க அதையே நான் கடந்து வந்துட்டேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கையில் நம்ம வந்ததான பிரச்சனைகள் இருக்கும். அதில் நம்ம வெற்றியாக என்ன, அது நம்மளுக்குள்ளே மறைந்திருக்கும். அதுதான் இந்த யோர்தான் நடுவில் இருக்கிறதான அந்த கல், அது நினைவாக நமக்குள்ளே இருக்குது. அப்போ நான் அதை நம்ம நினைப்பூட்டி கொள்ளணும். மறைந்திருக்கிறது அது ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, நமக்கும் தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், அதை நினைப்பூட்டி கொள்ளணும். ஆமாம் அந்த நாட்கள்லையே ஆண்டவர் என்ன செய்தார், என்ன நடத்தினார், அப்படிப்பட்ட சூழ்நிலையே என்ன நடத்திட்டார்ல, இதெல்லாம் எம்மாத்திரம். அப்போ இன்னும் இதுக்கு மேலே வந்தாலும் நோ ப்ராப்ளம், நான் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், நடந்து போயிடலாம். நம்ம ஒரு சிலர் சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில், எப்படி தான் அந்த கடங்களெல்லாம் நான் கடந்து வந்தேன்னு தெரியல, அப்போ இப்போ தான் ஆரம்பித்த மாணிக்கு இருந்துச்சு. அது கடந்து வந்துட்ட பிறகு எப்படி இருக்கும், எப்படி தான் அதில் திரும்பி பார்த்தோன்னா ஐயோ இதில் இல்லாமல் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் நமக்கு ஒரு நமக்குள்ளாரையும் ஒரு மெமோரியலை வைப்பார், நம்ம வெளியிலையும் என்ன செய்வார், அந்த ஒரு மெமோரியல், ஒரு நினைப்பிடம் இருக்கும். அதை பார்த்து மற்றவர்கள் உங்களோட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். அவங்கள தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நம்ம பின்வரும் சந்ததிகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், சாட்சியாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இதை சாட்சியாக நம்மளை சொல்ல வைக்க முடியும். ஆகையினால யோர்தான் பிரவாகித்து வந்தால் நம்ம என்ன செய்யணும், நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அடுத்தது அவரை மட்டும் பார்க்கணும், அவரையே பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த பிளானில் விசுவாசத்தோடு நம்ம ஓடுனா நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், இந்த யோர்தானை கடந்து அவர் வாக்கு பண்ணினதான அந்த தேசத்தில் நம்ம நிச்சயமாக சுதந்திரிக்க முடியும். ஆகையினால இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார், கர்த்தர் நம்மளை தேற்றுகிறார். ஆக நமக்கு எழும்பி நிற்கலாமா? என்னோட கூட ஆண்டவர் பேசினார், எனக்கு பேசினார். அதே வார்த்தைகளை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் யோர்தானை போல காணப்படுகிற பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறது இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் ஒரே பண கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். அப்புறம் ஆனால் ஆவிக்குரிய ஒரு போராட்டமும் இருக்கிறது. அந்த போராட்டம் தான் நம்முடைய சிந்தனையில்,
ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க முடியாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்பட்டு வருகிறதான அநேக சூழ்நிலைகள், இதிலெல்லாம் நம்ம எப்படி வர்றோம்? தேவனுடைய பலன் கொண்டு தான் நம்ம கடந்து வரோம். பாட்டெல்லாம் கூட இருக்குது, யோர்தானை கடந்து வந்தோம் தேவனில் பலன் அடைந்தோம். யாரு? சேனையின் கர்த்தர் எனக்கு முன்னாடி போனார், ஆகையினால நான் என்னத்தை செய்தேன்? யோர்தானை கடந்து வர முடிந்தது. அப்போ வெறுமனே நம்மளால முடியாது. இப்போ எலியா எப்படி தேவனுடைய ஆவியினாலே அவன் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது அந்த குதிரை வேகத்துக்கு இன்னும் விட அதிகமாக என்ன செய்தார்? அவர் ஓடினார். அவ்வளவு வல்லமை. ஆகையினால தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தா மாத்திரம்தான் நம்ம இந்த யோர்தான் பிரவாகித்து வர்றப்ப சாதாரணமாக இருக்கிறதான அந்த நதியை விட 50 மடங்கு அது என்ன செய்ததான் அப்படி அலை புரண்டு வருமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்மளால் அதை ஈஸியாக என்ன செய்ய முடியும்? கடந்து வர முடியும். எப்பொழுது? நம்ம தேவனுடைய ஆவியினாலே நம்ம நடத்தப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படியே நம்ம நடந்தோன்னா தேவ ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டு அழகா இந்த இடத்துல இருந்து அப்படியே அழகா கூட நம்மளை என்ன செய்வார்? அங்கே கொண்டு போய் வச்சிருவார். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆகையினால இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். நான் அநேக யோர்தானை கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு யோர்தானை போல இருக்கிறது, இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. யோர்தான் போன்றதான இந்த பிரச்சனையை நான் எப்படி ஆண்டவரை கடப்பேன் அப்படின்னு சொல்லி நினைத்ததான சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நீ கடப்பாய், நீ நிச்சயமாய் அதை கடந்து போவாய் என்று சொல்லி நீங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் கடக்கும் பொழுது ஆண்டவர் அது ஒரு நாள் எங்கள் மேலே புரளாது, அது அப்படியே அந்த இது அப்படியே குவியலாக அப்படியே நின்றுடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதை போல் வெட்டாந்தரையிலே கடப்பதை போல அவங்க கடந்து வந்ததை போல எங்களையும் கூட நீங்கள் கடந்து வர வைக்கிறீர். நாங்கள் பின்னிட்டு பார்க்கும் பொழுது அந்த தடம் கூட தெரியாத அளவுக்கு ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வர போகிறீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோர்தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே போல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு அது யோர்தானை போல இருக்கிறது உங்களுக்கு சகஜமாக தோணலாம். எல்லாவிட்டால் உங்களுக்கு அப்படியே யோர்தான் மாதிரி இருக்குது, என்னது இதுக்கெல்லாம் போய்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு யோர்தான் இருக்கிறது. அந்த யோர்தானை நீங்கள் தேவ ஆவியின் பலன் கொண்டு நீங்கள் நிச்சயமாய் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம பரிசுத்த பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்தது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பணும், அவரை மாத்திரம் விசுவாசிக்கணும். வேற மற்ற எந்த காரியத்தையும் பார்க்காதீங்க. விசுவாசத்தோடு உங்கள் காலடி எடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கிறப்ப நிச்சயமாக அதை நம்ம கடந்து போவோம்.